நான் அண்ணாமலை ஆளாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு கண்ணியத்தோடு இருக்கிற மனுஷன் நீங்கள் தானே, கைகூப்பி வணங்க கடமைப்பட்டது. எதிராக சொர்க்கம்னு கேட்டாங்க நபிகள் நாயகத்திட்ட, என் தாயின் திருவடின்னு சொன்னார். இவங்களுக்கு நல்லெண்ணத்தை கொடுங்கிறாரு. அப்போ கூட கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, இவ்வளவு நல்ல சிந்தனை உனக்கு இருக்கே, இதுக்கு என்ன காரணம்னு. என் அம்மா தான் காரணம்னாரு. கல்லில் செதுக்கிற கடவுளை விட கருவில் சுமக்கிற தாய் தான் பெரிய தெய்வம்னு நீங்கள் நம்புங்க. மண்ணில் விளையாண்டா தயவு செய்து விளையாட விடுங்க. சிறங்கு வந்தா மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புள்ள செல்லுல விளையாண்டா புள்ளையே மண்ணா போயிடுவானோங்கிற பயப்படுறேன். எனக்கு வாழ்வியல்ல ஒரு வழிகாட்டி உண்டுன்னா என் அண்ணன், என் கூட பிறக்காத சகோதரர் வேகிரையன்பு IAS தான். நல்லவர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, எங்க அண்ணன். கருப்பு பேண்ட் போட்டு கதர் சட்டை போட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கெடுத்தவர் அவர் தான். அண்ணே ஒரு நிமிஷம் நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்கண்ணே. இல்லை ஒரே ஒரு நிமிஷம், நல்ல இடைவிடாது கைத்தட்டு கொடுங்க, இடைவிடாது. அண்ணே நான் மனசில் உள்ளது, நான் அண்ணாமலை ஆளாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு கண்ணியத்தோடு இருக்கிற மனுஷன் நீங்கள் தானே, கைகூப்பி வணங்க கடமைப்பட்டது. அவர் சொல்கிறார் வந்தோடனே 7:30 கூட்டிட்டான்டா அப்படிங்கிறாரு. நண்பர்களே, நான் தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாரையும் வணங்கி ஒரு தங்கத்தால் சாதிக்க முடியாததை ஒரு சங்கத்தால் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகின்றவன். இந்த அய்யனாபுரம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு பொன்விழாவில் அடியேன் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் நான் 50 வயதை இப்பொழுது கடந்திருக்கிறேன். என்னுடைய 14 வயதில் நான் மேடைக்கு வந்தவன். கடந்த 33 ஆண்டுகளில் 4713 கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் 32 நாடுகளுக்கு போய்விட்டேன். என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 600 கல்வி சாலைக்குள்ளாவது பட்டமளிப்பு விழா, ஆண்டு விழா என்று உள்ளே சென்று வெளியே வந்திருப்பேன். ஆனால் இன்று நான் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான் என் நண்பர்களே. ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு முன்பு என் மீது புகழ் வெளிச்சம் படுவதற்கு முன்பு நான் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்ட உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் பிரபா அவர்களை கைகூப்பி வணங்கி ஒரு பலத்த கைத்தட்டலோடு என் நன்றி காணிக்கையை செய்கின்றேன். பிரபா அவர்களுக்கு தெரியாது, இந்த பேச்சுக்கு நீங்கள் ₹1 எனக்கு தரக்கூடாது என்பதை பணிந்து கேட்டுக்கொண்டு, நான் காசுக்காக பேசுபவன் என்றாலும் பிரபாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் நன்றாக பேசினால் 8 பவுன் செயின் போடுவார், அவ்வளவு மனசுக்கு சொந்தக்காரர் பிரபா என்பதையும் சொல்லி, அதெல்லாம் வேண்டாண்ணே, இதுதான் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறதுன்னு பேர். இப்போ தலைவர் கேட்குறாரு, யாரை கேட்டுறா இவனை கூப்பிட்ட? நான் சத்தியம் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தினசரி ஒரு இடத்துக்கு போய் பேச போகிறேன். இந்த தலைவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வணிகர் சங்க தலைவர் சிரிச்சே இந்தியாவில் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இல்லாட்டி அப்படி பறக்க பறக்க உட்காந்துருப்பார். எனக்கு வாழ்க்கையில் மெட்ராஸில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 6:45க்கு பாண்டியன் ஸ்டோரு, சரவண மீனாட்சி, பாரதி கண்ணம்மா, குக்கு வித்து கோமாளி, பிக் பாஸை விட்டுட்டு இந்த சமூகத்தை சிந்திக்க வந்த உங்கள் திருவடியை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பத்தாது இந்த கைத்தட்டு, பெரிய விஷயம் சார் இது. ஐயா பார்க்குறாரு, நெத்தி நிறைய திருநீர் பூசி, எப்போ முடிப்பேன்னு கேட்டேன். பிரபாட்ட எவ்வளோ நேரம்னு. நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு, ஏழை காலுக்கு ஐயா வந்தானு மைக்கை பிடிங்கிடுவோம் அப்படின்னாரு. அடுத்து என் பக்கத்தில் அவர், சார் கூட்டம் குறைவாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நல்லா பேசுங்கன்னாரு. என்னையை பற்றி அவருக்கு தெரியாது. நான் ஆளே இல்லாத இடத்துல தான் பேசி பழக்கம், டிவி ரேடியோவில். அங்கே கேமராவை வச்சு ப்ரொடியூசர் ஆக்ஷன் பாங்க, நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் ராமாயணம் பேசுகிற ஆள். இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் உட்காந்துருக்கீங்க, விட்டுருவேனா என்ன? இடையில யாராவது வீட்டுக்கு போகணும்னு நினச்சா தப்புன்னு சொல்ல மாட்டேன், 2 பேராக போகணும், 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அண்ணே அந்த கையெழுத்தெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாண்ணே, கொஞ்சம் நேரம் நல்லா ரசிங்கண்ணே, சந்தோஷமாக இதை பாருங்கள். அதுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 4:20க்கு புறப்பட்டேன் வேளச்சேரியை தாண்டி. நான் திருச்சிக்கு போயிடலாம் போல், அய்யனாவரத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ டிராஃபிக்கு. இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே 5 அண்ணே ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? சிரிக்கிற மாதிரி எடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் இப்போ நீங்கள் சிரிச்சிங்கல்ல, டாக்டர் வீட்டுக்கே போகாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன்.
உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, லைஃப் சந்தோஷமாக இருக்கும். டாக்டர் வீட்டுக்கு போகாதீங்க, போனோன்னு நோய் வந்துடுது. வாசன்கிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லுவார். போனோன்னு டாக்டர் சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்கம்பார். அதை விட்டுறக்கூடாதுன்னு தான் அங்கே போயிருக்கோம். அப்புறம் கண்ணை காட்டு, நாக்கை நீட்டு, பின்னாடி திரும்பு, எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியாது. சார் 3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கேன், உள்ளேருந்து நர்ஸு வந்தது, அம்மா டாக்டர்னே வாய மூடு, தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபாய் பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்து என்ன மணி கண்டனாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம் அடுத்த வாரம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். போடா லூசு பையில. எவனாவது இப்போ சிரிக்கிறோமா சார்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு தடவை நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுதுங்கிறாங்க. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரும்போது 2000 4000 8000னா பிரபா எனக்கு ஃபோனை போட்டு நல்லா இருந்தாங்கடா லூசு பையில, இப்போ அயனாவரத்துலேயே சிரிப்பாக சிரிக்குது. அப்படி இல்லை, எல்லாருமா கூடி உக்காந்து செய்யணும். இந்த பாருங்க, நல்ல விஷயம் செய்கிறாங்க, படித்த பிள்ளைங்களுக்கு மறந்துடக்கூடாது. நல்ல அற்புதமான மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. மருத்துவ அறக்கட்டளை சார்பாக சில நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. ஒன்னே ஒன்று, இந்த சங்கம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா வியாபாரிகள் முதல்ல சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்காம ஒத்துமையாக இருங்க. யோசிச்சு 2 பேர் கை தட்டியிருக்கீங்க. இருக்கிறவங்க பணத்தை அள்ளி கொடுங்க, இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க சங்கத்துக்கு உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க இதை பற்றி தப்பு பேசாமல் போங்க. சங்கம் 100 வருஷம் நல்லா இருக்கும். என்ன பொருளாளர், நீங்கள் சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் பார்க்குறாரு, ஏண்டா இந்த எம்சியை கூட்டி வந்திருக்கீங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு யாரு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கங்கிறவங்களே வாசலில் கூப்பிடுறதுக்கு பொம்மை வச்சுட்டோம். ஆனால் நான் வரணுங்கிறதுக்கு இல்லை, இப்போ நானும் நடந்து பேசி கூட்டி வரணுமா? நீங்கள் மட்டும் போய் கூட்டி? சரி சரி. திடீர்னு கிட்டக்கு வந்து ஐயா வந்துட்டாரா, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, ஐயா வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஐயாவும் உட்காந்து கேட்பாரு, அப்போ இல்லாட்டி நான் போயிடுவேன் ஐயா பேசும்போது. ஐயா வந்ததுக்கப்புறம் அவரை பற்றி சொல்கிறேன், அதுதான் முறையாக இருக்கும். எனக்கும் அவருக்குமான உறவு என்னங்கிறத அவர் மேடைக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சிங்க, உலகத்திலேயே ஆங்கிலம்ங்கிறது வணிக மொழி, சமஸ்கிருதம்ங்கிறது வேத மொழி, உருதுங்கிறது கவிதை மொழி, சீனம்ங்கிறது குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன்கிறது பிழைப்பு மொழி, தமிழ் தான் உலகத்திற்கே தாய்மொழி, மறந்துடாதீங்க. உலகத்தில் இது வரைக்கும் 6809 மொழி பேசுகிறான். உலகத்தில் 6809 மொழி பேசுகிறான். அதில் 6 மொழி தான் பொதுமொழி. அந்த 6ல் 1 நம்முடைய தமிழ் மொழி. உலகத்திலேயே இடமிருந்து வளமாக எழுதுவதில் முதன்மைக்குரிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்னைக்கு காலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செப்பேடையும் சேர்த்து 83% கல்வெட்டில், ஓலைச்சுவடியில், செப்பேடுகளில் 83% தமிழுக்கே உரியது, மறந்துடக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் ஐயா உட்காந்துருக்காரு, கணினியில் செய்தியை எடுக்கிறீங்களே, அதில் மொழிவரிசை பட்டியலில் 2வது இடம் தமிழுக்கு தான் இருக்குது. இன்னும் சொல்லட்டுமா, உலகத்திலேயே அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் உங்கள் தாத்தா என் தாத்தா எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறள் என்பதுதான் தமிழனுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். நான் இந்த பள்ளிக்கூடத்தில் சவுந்தரபாண்டிய நூற்றாண்டு கட்டிடம் கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொல்லி நான் இங்கே வந்து பேசியிருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வந்தோடனே எனக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் நினைவுக்கு வந்தார். யார் தெரியுமா? ஒரு கோவில் கட்டினா இந்துவுக்கு மகிழ்ச்சி, மசூதி கட்டினா இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, தேவாலயம் கட்டினா கிறிஸ்துவனுக்கு மகிழ்ச்சி, ஒரு ஏழை பிள்ளைக்கு கல்வி கொடுத்தா நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சின்னு சொன்ன கர்ம வீரர் காமராஜர் தான் என் கண்முன்னே வந்தார். சீனால எழுதி போட்டிருக்காங்க, 1 வருஷத்தை பத்தி சிந்திக்கணுமா, விதை நெல்லை வெட்டுவை. 10 வருஷத்தை பத்தி சிந்திக்கணுமா, ஒரு மரத்தை நெடு. 100 வருஷத்தை பத்தி சிந்திக்கணுமா, ஒரு தலைமுறைக்கு கல்வி கொடுன்னாங்களே, அந்த கல்வியில ஜெயிச்ச 10-12ஆம் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறாங்கன்னா இவங்களுக்கு 1 நிமிஷம் நம்ம இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. அதை விட ஒரு நல்ல செயல் என்ன செஞ்சிருக்க முடியும்?
வேண்டாம் சார், அது இடைஞ்சலா இருக்கும். பாருங்க, வராத போனை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு தெரியாதா? உடனே அவரை கூப்பிட 2 பேர் கிளம்பிடுவீங்க. நான் சொல்றேன் சார், இது கூட்டம் இல்லை, மாநாடு. தமிழ்நாட்டில் 2 பேர் சேர்ந்தா கூட்டம்ங்கிறான், 30 பேர் சேர்ந்தா கட்சியை இணைச்சிட்டோங்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சாயந்தர நேரத்தில் ஒரு 600-700 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா உங்க சங்கத்தை மதிச்சு வந்த உங்களுடைய திருவடிகளை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் சார். இன்னொன்னு நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார், அண்ணே உங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன், என் ஆயுஸ்ல 33 வருஷத்துல வந்தோன்னு மைக்க கொடுத்த ஒரே மேடை இது ஒண்ணுதான். நம்ம செத்து சுண்ணாம்பானதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. பெரிய மனிதர்களுடைய நேர கட்டுப்பாட்டை மதிக்கிறார் பாருங்க, அதுதான் வாழ்க்கையில பெரிய விஷயம். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், முதல்ல சந்தோஷமா இருங்க. இப்ப நான் அண்ணாச்சி அடுத்த வருஷம் பார்க்கிறேன், என்ன கேட்பேன், என்ன எக்கோ வருதுன்னு கொஞ்சம் பேஸ் வச்சுக்கோங்க, சத்தத்தை மீடியமா வச்சுக்கோங்க, எக்கோ வேண்டாம். முதல்ல சவுண்ட் இன்ஜினியருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா நேற்றுக்கு கோயம்புத்தூரில் பிஹெச்டி காலேஜில் 3/4 மணி நேரம் பேசிட்டு பின்னாடி கேட்குதான்னு ஒரு பேரண்ட் எந்திரிச்சு, கேட்கல சௌரியமாக இருக்குது பேசுங்கன்ட்டான். அதெல்லாம் புரிஞ்சால் தான் சிரிக்க முடியும். நல்ல என்னோடது சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி போகும், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா, நான் திருப்பி 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 உங்கள்கிட்ட பணிந்து சொல்கிறேன், இன்னும் 1 இன்ச்சு கம்மி பண்ணுங்கன்னு. நான் திருப்பி நேற்று பிரச்சனை இருக்குது, நேற்றுக்கு மைக்கில் ப்ராப்ளம்னு அவர் மேடையிலெல்லாம் ஒயரை சரி பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், மைக் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு நீ பேசுனாரு. அப்படின்னு மைக் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு நீ பேசுனாரு. இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி என்னையே சொன்னாரா அந்த ஸ்பீக்கரை சொன்னாராங்கிற டவுட்லேயே நான் வந்திருக்கேன். அங்கே பாருங்கள், புரிஞ்சு ஐயா கை தட்டுறாரு. இப்போ பாருங்கள் அண்ணே, கரெக்டாக வச்சுருங்கண்ணே, திருப்பி திருப்பி இதையே நான் சொல்லக்கூடாதுண்ணே, சரியாக இருக்குண்ணே, நீங்கள் கையை எடுத்துருங்கண்ணே ப்ளீஸ். இப்போ பாருங்களேன், நான் கேட்குதாங்கய்யா, எல்லோரும் கேட்குதா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ அடுத்த வருஷம் அண்ணனை தெருவில் பார்த்தா என்ன நினைப்பேன், அண்ணே நீங்கள் எப்படி, வியாபாரி சங்கத்தில் எப்படி, நண்பர்கள் எப்படி, ஊரில் எப்படி, குழந்தைங்க எப்படி, சவுந்தரபாண்டியன் ஸ்கூல் எப்படி, அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எவனுமே காலைல 6:30 பல்லு விளக்கி நடக்க போகும்போது கூட அவன் சொல்கிற முதல், என்னன்னே உங்களுக்கு 300ஆமே, எனக்கு 350, உங்களுக்கு 400ஆமே, எனக்கு 420. நல்ல வேலைன்னே. எல்லாம் முடிச்சுட்டு டீ கடைக்கு போகிறான், கடைக்காரன் என்ன தெரியுமா கேட்குறான், வித்து சுகரா வித்தவுட் சுகரான்னு கேட்குறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கேட்க மாட்டான், டீ மட்டும்தான் கொடுத்தான். இப்போ ஏன் டீயில் சர்க்கரை வேணுமா வேண்டாமான்னு கேட்குறோம்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன், ஆடி காரில் போகிறது முக்கியமே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் முக்கியம். ஒழுகிற வீட்டில் கூட வாழுங்க, அழுகிற வீட்டில் வாழாதீங்க. ஒழுகிற வீட்டில் வாழுங்க, அழுகிற வீட்டில் வாழாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா சொம்பு நிறைய தங்க காசு வேண்டாம், அன்பு செலுத்துறதுக்கு அம்மானு ஒருத்தி வேணும். வாழ்க்கையில் அதிகாரமான நாற்காலியில் உட்கார்றது இல்லை வாழ்க்கை, அதிகாரமான நாற்காலியில் உட்கார்றது இல்லை வாழ்க்கை. நமக்கு அறிவுரை சொன்ன அப்பனை நல்லா பார்த்துக்கிறது தான் வாழ்க்கை. மணிப்பரிசு நிறைய மணி வச்சுக்கிறது இல்லை வாழ்க்கை, மணிப்பரிசு நிறைய மணி வச்சுக்கிறது இல்லை வாழ்க்கை. நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு மனைவி கிடைக்கிறது தான் வாழ்க்கை. சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்லை வாழ்க்கை, அதில் கிறுக்கிறதுக்கு ஒத்த புள்ள வேணும், அதுதான் வாழ்க்கை. அதையும் மீண்டும் ஒன்று சொல்லட்டுமா, விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா, விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போறதுக்கு 4 நட்பையும் உறவையும் சம்பாதிக்கணும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழுங்க. இப்போ பாருங்க, கோபமே படாதீங்க. இப்போ நான் காரை விட்டு இறங்கினேன், அப்படியும் ஒரு அம்மா செல்ஃபி எடுத்துக்கிறேன்னுச்சு. நான் வேட்டி அவசர அவசரமாக கட்டிட்டு மணியாச்சே இத்தனை பேர் காத்திருக்காங்களேன்னு ஓடி வரேன். சும்மா இருக்கலாம், என் நாக்கில் சனி, என்ன உங்களுக்கு தெரியுமான்னு. என்ன அப்படி சொல்கிறேன், டெய்லி ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டுட்டு தான் நான் வெளியில் கிளம்புவேன்னுச்சு. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். அது நான் இல்லைம்மா, நான் அருள் நேரம் சொல்கிறவர்மா, டிவியில் சங்கரால மகா பெரியவர் பேர் இல்லை, உங்களை பார்த்தா அரிகேசன் நல்லூர் வெங்கட்ராம மாதிரியே இருந்துச்சு, முகச்சாடு இருந்துச்சு.
பாராட்டணுமேங்கிறதுக்காக ஏதாவது பாராட்டிடுவோம். நல்லா செஞ்சுக்கங்க. இந்த அய்யனாபுரத்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு விழாவில் இவங்க பாராட்டிக்கலாம். ஆனா படிச்ச பிள்ளைங்களுக்கு பரிசு தரணும்னு நினைச்சாங்கல்ல, பாரதி சொல்றான், அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்க ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் தான் புண்ணியம். நாங்கள அதுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த சங்கம் 100 ஆண்டு வாழ வேண்டும்னு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவ்வளவு நல்ல செயல் செஞ்சிருக்காங்க, பெரிய காரியம். சரி, இப்ப பிள்ளைங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, இப்ப பெரியவங்க ரெடி ஆயிட்டீங்க. இப்போ குழந்தைங்களுக்காக ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் திருப்பியும் போகிறேன். அதிகபட்சம் இல்லை, ஒரு 10-15 நிமிஷத்தில் என்னுடைய பேச்சை முடிச்சிருவேன். ஐயா வர்ற வரைக்கும் நாகரிகம் கருதி நம்மளை பேசுகிறதுக்காக ஒரு விளம்பர இடைவேளை மாதிரி கூப்பிட்ருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் என்னுடைய அன்பும் நட்பும், நான் ஒரு காலத்தில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரணமாக இருந்தபோது என் மீது அன்பு செலுத்தியவர்கள் இவர்களெல்லாம். அந்த நன்றியை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது சார். உப்பு இல்லாமல் வாழலாம் மனுஷன், நட்பு இல்லாமல் வாழக்கூடாது. அதுவும் நட்புல நன்றி மறக்கவே கூடாது. பிரபா சொன்னோன்னு ஒன்று தான், இன்னைக்கு எனக்கு திருப்பூரில் கூட்டம் கேன்சல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு முந்தானத்து காலில் சொன்னேன். நீ பேரே போட வேண்டாம், ஏன்னா வர முடியுமா இதான்னு தெரியாது. பேர் போடாதேன்னு இல்லை, நான் போடுவேன்னாரு. அந்த கூட்டத்தை அடுத்த மாதத்துக்கு, அது மாதாந்திர கூட்டம் தள்ளி வச்சாங்க. அவங்களுக்கு நன்றியை சொல்லிடுறேன். இப்போ கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் என் பக்கம் இருக்கணும். ஒரு செய்தி தெரிஞ்சுக்கங்க, நான் ராமாயணம் படிக்கிறேன், பெரிய புராணம் படிக்கிறேன். எதிரா சொர்க்கம்னு கேட்டாங்க நபிகள் நாயகத்திட்ட. என் தாயின் திருவடின்னு சொன்னார். கல்வாரி மலையில் இயேசுவை அடித்த போது அவர்கள் யூதர்கள்ட்ட இவங்களுக்கு நல்லெண்ணத்தை கொடுங்கிறாரு. அப்போ கூட கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, இவ்வளவு நல்ல சிந்தனை உனக்கு இருக்கே, இதுக்கு என்ன காரணம்னு. என் அம்மா தான் காரணம்னாரு. உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைங்களா, கல்லில் செதுக்கிற கடவுளை விட கருவுல சுமக்கிற தாய் தான் பெரிய தெய்வம்னு நீங்க நம்புங்க. வீட்டில் சோறு சூடா இருந்தா அப்பா சாப்பிடுவான், சுவையா இருந்தா பெரியப்பா சாப்பிடுவா, பதமா இருந்தா அக்கா சாப்பிடுவா, மிச்சம் இருந்தா ஒருத்தி சாப்பிடுவா. அவ தான் உங்களை பெத்த அம்மா. நான் யதார்த்தத்தை பேசுறேன். ராமனை போய் காட்டுக்கு போனா யாரு அம்மா சொல்லல, சின்னம்மா பேச்சை கேட்ட ஒரே ஆள் ராமன் தான். நான் சொல்ற சின்னம்மா கைகேயி. ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆடு, நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற் கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வான்னா. மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பன, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியன் பெற்றதம்மான்னு போனான். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு டிபன் பாக்ஸை திறக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு இருக்கு. நாளையிலிருந்து உன் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத. என்னது? நாளையிலேருந்து உன் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத. ஏன்? அந்த டீச்சர் சொன்னது எதுவுமே அந்த பையன் காதில் விழுகலை. அதை படித்தோன்னா அவங்க அம்மா மண்ணில் படுத்து பிறண்டு உளுந்து அழுகுறாங்க. ஐயோ, நாளையிலேருந்து என் பிள்ளைக்கு கல்வி இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை இருளில் மூழ்கிடுமே, கல்வி இல்லாமல் வாழ்க்கை இருளில் மூழ்கிடுமேன்னு அழுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா துடிக்கிறாங்க பையனை பார்த்து. பையன் யோசிச்சான், அம்மாவினுடைய கண்ணை தொடச்சான். அம்மா நான் சாதிக்கிறேம்மா, நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா. அம்மா நான் சாதிக்கிறேம்மா, நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுமான்னா. அந்த அம்மா சொன்னா, டே உன்னால சாதிக்க முடியுண்டா. அந்த டீச்சர் முட்டாள்னு உன்னைய சொன்னா என்ன, நீ சாதிக்க முடியுண்டான்னாங்க. மறந்துடாதீங்க, எந்த பையனுடைய வாழ்க்கை இருள மூழ்க போகுதுன்னு இந்த உலகம் நினைச்சதோ அவன்தான் இருளிலிருந்து உலகத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான். அவன் பெயர் காது கேட்காத டாமாக இருந்து பிற்காலத்தில் அறிவியலில் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று எழுதப்பட்டது. அந்த எடிசன் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுகின்றான், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என் தாய்தான் காரணம். சரி, எடிசன் இப்படி. விவேகானந்தர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். புறச்சடங்குகள்ல நம்பிக்கை கிடையாது. அவருக்கு திருநீர் பூச மாட்டாரு, உத்தராட்சம் இப்படி கழுத்துல எல்லாம் போட்டுக்க மாட்டாரு, அங்க பிரவேசனம்லாம் பண்ண மாட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்து சமயத்து மேல பெரிய பற்று வச்சிருக்கீங்க, புறச்சடங்குகள்லாம் உங்களுக்கு இல்லையேன்னு. விவேகானந்தர் சொல்றாரு, என் அம்மா ஆசைப்பட்டா ஈர வேட்டியோட கல்கத்தா காளியை சுத்தி வருவேன். ஏன் தெரியுமா? எனக்கு காளியை விட எங்க அம்மா மனசு பெருசுன்னாரு. ஐயா அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த உலகத்திலேயே ஜனாதிபதி மாளிகைக்கு 3 பெட்டியோட போயிட்டு 2 பெட்டியோட வந்த ஒரே மனுஷன் அவர் தான்.
அதுலேயும் ஒரு பெட்டியில் புஸ்தகம், ஒரு பெட்டியில் துணிமணி. அவர் இந்தியா 20க்கு 20 அக்னி சிறகுகளில் எழுதுறாரு. சாதாரண ஆரம்ப பள்ளியில் தொடங்கி ஐஐடி வரைக்கும் நான் படித்து ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு விண்வெளியில் வெற்றி பெற்று ஒரு தேசத்திற்கே ஜனாதிபதி ஆனேன் என்று சொன்னால் அதற்கு ஒன்னே ஒன்றுதான் காரணம். வல்ல இறைவா, என் மீது நம்பிக்கை வைத்த என் அன்னையை காப்பாற்று. அப்ப யாரா இருந்தாலும் சரி, தாமஸ் ஆல்வா எடிசனா இருந்தாலும் சரி, விவேகானந்தரா இருந்தாலும் சரி, அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, அவங்க நினைக்கிற ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? அன்னையை காப்பாத்து. தந்தையை போலவே தாய் மறந்துடக்கூடாது. இப்ப உங்களுக்கு தெரியும், உலக அழகிய ஐஸ்வர்யா ராய் ஜீன்ஸ் படத்தில் நடித்ததுக்கு தமிழ்நாட்டில் முதல்ல சங்கருடைய இயக்கத்தில் 6 கோடி ரூபாய் பணம் வாங்கினாங்க. அதில் அந்த அம்மாவுடைய ப்ரொஃபைலை நல்லா காட்டுறதுக்காக டெய்லி கொண்டு வரப்பட்ட லென்ஸோடைய விட 2 லட்சம் ரூபாய். ஆனால் நீங்கள் மறந்துடக்கூடாது, அறம் படத்தில் நயன்தாராவை அழகாக காட்டுறதுக்காக வாங்கப்பட்ட தொகை அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேக்கப் மேன் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னும் அரை மணி நேரத்திலே இங்கே முன்னாள் தலைமைச் செயலாளருடைய கையிலே உங்கள் பிள்ளைகள் பரிசு வாங்கின்ற போது 3வது ரோல இருக்கக்கூடிய ஒரு அம்மா பக்கத்தில் இருக்க அம்மாவை அப்படி சொரிஞ்சு அந்த மேடையில பரிசு வாங்குறாளே, அவ தான் என்னுடைய மகன் மகள்னு சொல்லும் போது அவங்க முகம் ஐஸ்வர்யா ராயை விட அழகாக தெரியும். அதற்கு எந்தவித ஒப்பனையும் தேவையில்லை நண்பர்களே. எனவே தாயை மறந்துடக்கூடாது. 2வது தந்தை. நீங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை தந்தைகளுக்கு இருப்பதில்லை. நான் பணிந்து சொல்றேன், தந்தை இருக்கின்ற போது அவருடைய வலிமை நமக்கு தெரியாது, இறந்ததற்கு பிறகுதான் தெரியும். சின்ன வயசுல எங்க அப்பாவோட திருவிழாவுக்கு போவோம். சாமி தெரியல, தோல் மேல உட்காத்தி வச்சு சாமியை காட்டுவாரு, தோல் மேல உட்காத்தி வச்சு காட்டுவாரு. அந்த வயசுல தெரியல, இந்த வயசுல எனக்கு தெரியுது, ஒரு சாமி மேல உட்கார்ந்து தான் நான் இன்னொரு சாமியை பார்த்திருக்கேன்னு. நீங்க கை நாட்டா இருந்தாலும் பிள்ளைய கலெக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறவன் தான் அப்ப. நம்ம ஸ்லிப்பர் போடாட்டி கூட பிள்ளைக்கு ஷூ வாங்கி தரணுங்கிறது தான் அப்ப. அது ஆபிரங்க லிங்கனா இருந்தாலும் சரி, ஐயனாவரத்தில் இருந்த மாரிமுத்தா இருந்தாலும் சரி, புள்ள நல்லா வளர்ந்தானா அதுக்கு அப்பந்தான் கரைவா மெழுகுவத்தி போல. தாய் தந்தையை நல்லா வச்சுக்கங்க. 3வது விஷயம், தயவு செய்து எங்க பாட்டி சின்ன வயசுல சொல்லுவா, மண்ணில் விளையாடாதரா சரங்கு வரும்பா. ஏன் பாட்டின்னு கேட்பேன். மண்ணில் விளையாடாத சரங்கு வரும்னு சொல்லுவா. ஏன்னு கேட்பேன். சரங்கு வரும்பா. நான் இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு சொல்றேன், மண்ணில் விளையாண்டா தயவு செய்து விளையாட விடுங்க. சரங்கு வந்தா மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புள்ள செல்லுல விளையாண்டா புள்ளையே மண்ணா போயிடுவானோங்கிற பயப்படுறேன். எங்க பாட்டி சின்ன வயசுல படியில உட்கார்ந்துருப்பா, நான் அப்படி நடந்து வருவேன் விளையாண்டு. 6 மணி ஆச்சுன்னா, சார் கொஞ்சம் பேசக்கூடாது, ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன், எனக்கு இடையூறு இருந்தா பேச்சு வராது, நான் பிபி பேஷண்ட் இயல்புலையே. இந்த படியில வரும்போது ஊசியில நூல் கோத்துக்கிட்டு இருந்தா, என்ன பாட்டி செய்யறேன்னு. ஊசியில நூல் கோக்குறேன், நான் இந்த ஜென்மத்துல கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்க, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சுன்னு. அப்ப ஊசியை எடுத்து கொடுன்னா கொடுத்தேன், நூலை கொடுன்னா கொடுத்தேன், காதை கொடுன்னா நான் ஏன் காதை கொடுத்துட்டேன். உன் காதை இல்லடா ஊசியினுடைய காதுன்னா, ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு. சின்னமா நூல் இருக்கு பாருங்க, அந்த நூல் தான் ஊசியினுடைய காதுல போனா சட்டையின் கிழிசல் சரி செய்யும்னா, இறைவன் நமக்கு தந்த காதுல நல்ல அறநூல்கள் போனா நம்முடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள்னு என் பாட்டி சொன்னா. என் படிப்பறிவில்லாத பாட்டி MBA ஸ்கூல்ல படிக்காததுனால சொன்னதை கேட்டு இன்னைக்கு நான் படிச்ச புத்தகம் தான் எனக்கு சோறு போடுது. இளைஞர்கிட்ட சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். சேலம் மாவட்டத்துக்கு இப்ப உங்களை கூட்டிட்டு போறேன். அப்பா ஒரு வணிகர், அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர். சேலத்துல அப்பா ஒரு வணிகர், அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர். அவங்க அப்பா பெரிய காப்பித்தூள் வியாபாரி, அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர். நிறைய பிள்ளைங்க. அதுல பிறந்த ஒரு புள்ள தமிழ்நாட்டில் என்ன பண்ணாரு, லஞ்சமே வாங்காம நெஞ்சத்தை நிமித்தினாரு. அது பெருசு இல்ல, அது பெருசு இல்ல, 140க்கு மேல புஸ்தகம் எழுதினாரு. மூளைக்குள் சுற்றுலாவும் 7வது அறிவும் எழுதுறது பெருசு இல்ல. சீஃப் செக்ரட்டரி ஆனதற்கு பிறகும் ஒரு குண்டூசிய கூட ஆபீஸ்ல இருந்து எடுக்கல, அதுவும் பெருசு இல்ல. தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே கண்ணியத்திற்குரிய முதல்வர்கிட்ட கைகூப்பி, எனக்கு இன்னமும் பதவி நீட்டிப்பு வேண்டாம்,
இந்த அறிவை சமூகத்துக்கு பரப்புறேன்னு சொல்லி பல முதல்வர்களாலும் இந்திய பிரதமராலும் உள்ளத்தை கவர்ந்த ஓர் இளைஞன், என் வாழ்வியல் வழிகாட்டி வே. இறையன்பு IAS. இந்த கைத்தட்டு பத்தாது. அட இவரை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல சார். ஒரு குடும்பத்துல ஒரு கொடியில பிறக்கிற 2 பூவுமே நல்லா இருக்கா? மறந்துடாதீங்க, 2 பேர்ல இருந்தா சண்டை வந்துருது. இவருக்கு முன்னாடி பிறந்த இவங்க அண்ணன் தான் திருப்புகழ் IAS. குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த போது இயற்கை பேரிடத்தை சீர்மிகு செப்பனிட்டு செய்து இன்றைய முதல்வரால் பாராட்டை பெற்றவர்கள். ஏன் இவங்களுக்கு சொல்றேன், நான் திமுரோட சொல்றேன், அவருக்கு இது பிடிக்காட்டின்னு நான் சொல்றேன். 30 வருஷமா நான் பேசுறேன் மேடைகள்ல, எவனுக்கும் பயப்படுறதில்ல, நெஞ்சில பட்டதை நேர்பட பேசுறேன். 24 வருஷம் அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு ராஜினாமா கொடுத்துட்டு தமிழை ஏன் பேசுறேன்னா, எனக்கு வாழ்வியல்ல ஒரு வழிகாட்டி உண்டுன்னா என் அண்ணன், என் கூட பிறக்காத சகோதரர் வே. இறையன்பு IAS தான். தாய் தந்தையை நல்லா வச்சுக்கங்க, புஸ்தகம் படிங்க, தேசபக்தி அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜர் இறந்தார், அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாங்க. பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு, அவர் உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு, காமராஜுங்கிற பேரை வரலாறு எடுத்துக்கிச்சு. சொத்தை வித்து சுதேசிய கப்பல் விட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு 2 ஆயுள் தண்டனை. வெளியில வரும்போது 5 பேர் தான் போய் கூப்பிட்டான். கட்டிய மனைவி, மச்சின, அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம், ஒருத்தர் எட்டி பார்த்து என்ன பிள்ளைவாள் என்னைய தெரியலையா கேட்ட குரலா இருக்கு. இந்த சிவம் பேசினா சவம் எந்திரிக்குமேன்னு சொன்ன சுப்பிரமணிய சிவா. தயவு செய்து சொல்றேன், வாஞ்சிநாதனையும் பகத்சிங்கையும் ராஜகுருவையும் சுகதேவையும் நீங்க தேசபக்தி வச்சுக்கங்க, தெய்வ பக்தியோட இருங்க. தயவு செய்து சொல்றேன், சாயந்தரம் 7லேருந்து 11:30 மணி வரைக்கும் இந்த தொலைக்காட்சிக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கன்னு உங்களை கை ஊப்பி கேட்டுக்கிறேன். அது மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பேக்கப் இல்லை, பேனர் இல்லை, புஷ்அப் இல்லைன்னு சொல்லாதீங்க. உழைச்சா யாரும் மேல வர முடியும், தன்னம்பிக்கை இருந்தா வர முடியுங்கிறதுக்கு ஆபிரகாம் லிங்கனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் அப்துல் கலாமும் மட்டும் காரணம் அல்ல. இன்னைக்கு நீங்க பரிசு வாங்க போற வே. இறையன்பு ஐயா அவர்களும் ஒரு காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அருமை சகோதரர் பிரபா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் சொல்கின்றேன், என் அண்ணன் அவர்கள் வருவதற்கு முன்பு நான் அவர்கிட்டையும் அனுமதி கேட்டுக்கிறேன். எனக்கு 8:45க்கு ட்ரெயின், நான் உடனடியாக போகணும். ஒரு 5 நிமிடம் அவருடைய பேச்சை கேட்டுட்டு போவேன். இருந்தாலும் அவருக்கு சொல்றேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் நலிவற்று இருந்தபோது என் மீது அன்பு செலுத்தியவர்கள் இந்த வாசுவும் மரியாதைக்குரிய பிரபாவும் என்கின்ற ஒரு நன்றிக்காக மட்டும்தான் நான் இந்த மேடையில் வந்தேன். என்னை இன்னைக்கு பரிசு வாங்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உலகத்துல இதை விட ஒரு ஒழுக்கமான மனுஷன் கையிலேருந்து நீங்க பரிசு வாங்க முடியாது. இதுதான் உங்க வாழ்க்கையில. அவருக்கு பிடிக்காது புகழ்ச்சி. காலைல போன் பண்ணி முட்டா பையில என்னடா இப்படி பேசினேன்னு திட்டுவாரு. அவர் திட்ட எனக்கு வைரக்கல், திட்ட என் வாழ்க்கையின் உயர்வு. மீண்டும் கர்வத்தோடு சொல்கின்றேன், இந்த மணிகண்டன் யார் பாக்கெட்டுக்குள்ளும் போகாமல் நெஞ்சுரத்தோடு பேசுவதற்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரே வழிகாட்டி ஐயா இறையன்பு. நன்றி, வணக்கம்.